ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 16 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க வளவலான்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 16. நம்ம கார்ஃபீல்ட் சின்ன பையனாக இருக்கும்போது சாங்சுரிக்குள்ளே இருக்கான். அப்போ அந்த ரியூசோ ஷின்மா அப்படிங்கிறவா அவனை கூட்டிகிட்டு வெளியே வரா. அவன் அந்த ட்ரைல்ஸில் பாஸ்ட் லைஃப்பை பார்த்ததுனால அவன் தலையை போயிட்டு செவத்தில் முட்டிகிட்டு இருக்கான். வேணா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியூஸோ சொல்லியோ கேட்காம அவன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்ததுனால அவன் தலையை முட்டி அந்த இடத்த காயமாக்கிக்கிட்டுதான். இப்போ கரண்ட் லைஃப்க்கு வருது. நம்ம ஹீரோவை தடுக்கிறதுக்காக கார்ஃபீல்ட் வெளியே நின்றுட்டு இருக்கான். ஆத்தோக்கு என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் முதல்ல அவன் கண்ணு முன்னாடி நிற்கேன், என்ன கவனி, நான் அந்த இடத்தோட ஓப்பனிங்கே இடிச்சு தள்ள போகிறேன் அப்படின்னு கார்ஃபீல்ட் சொல்லவும், வேணாம் அப்படிலாம் பண்ணாதான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் உங்கள் எல்லாரையும் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்ட் சொல்கிறான். அப்போ எமிலியா வந்துட்டு அவனை தடுக்கிற மாதிரி நிற்கிறா. வழிவிடு எமிலியா அப்படின்னு கார்ஃபீல்ட் சொல்லவும், முடியாது, நீ பயந்தாங்குழியாக இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்றும் பயப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் கத்துறான். இல்லை, எனக்கு உன்னை பார்த்தாலே தெரியுது, ஏன்னா நானும் ஒன்றிய மாதிரி தான் பயந்துட்டு தான் இருந்தேன். என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே பங்க் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணணும் அப்படின்னு எமிலியா சொல்லவோ, வாயை மூடி, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கார்ஃபீல்ட் கேட்கவும், இங்கே பாரு கார்ஃபீல்ட், எமிலியா அந்த ட்ரையல்ஸில் தோற்று போனா, ஆனால் அவள் முயற்சியை கைவிடல, திரும்ப அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நீ என்ன பண்ண, நீ உன்னோட பாஸ்ட் லைஃப்பில் என்ன பார்த்தாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீ பயந்தாங்குழி மாதிரி இருக்க, திரும்ப அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிடவே இல்லை. அதுக்கு காரணம் உங்கள் அம்மா தானே. உங்கள் அம்மா உன்னை வேண்டான்னு சொல்லி இந்த சாங்சுரியில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வெளியே போனதுனால அவங்க வெளியே ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் தடுத்துட்டு இருக்க. உன்னோட பிரச்சனையை மற்றவங்களோட பிரச்சனையாக மாத்திர. நீ இந்த பேரியரை உடச்சிட்டு வெளியே போய் உங்கள் அம்மா கிட்ட நீ அவங்கள வெறுக்கிற அப்படிங்கிறத டேரெக்டாகவே சொல்லு அப்படின்னு சொல்லவோ, நான் எங்கள் அம்மாவை வெறுக்கலை, உனக்கு என்ன தெரியும் எங்கள் அம்மாவை பற்றி, நான் எங்கள் அம்மாவை ரொம்பவும் லவ் பண்ணுறேன், எங்கள் அம்மானா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அவங்க என்னை வேண்டான்னு சொல்லி இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனாலுமே அவங்க வெளியே போய் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நான் அதை பார்த்துட்டேன். அவங்க என்னை வேண்டான்னு சொல்லி இந்த இடத்துல விட்டுட்டு வெளியே போய் ஹாப்பியாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா எங்களை வேண்டான்னு சொல்லி இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் கஷ்டத்தை அனுபவித்தாலும் எங்கள் அம்மா அட்லீஸ்ட் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நாங்கள் இங்கே கஷ்டப்படுறது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. எங்கள் அம்மா கூட சேர்ந்து நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் வெளி உலகத்தில் ஹாப்பிங்கிறதே இல்லை. அதனால் இந்த பேரியரே உடஞ்சாலும் சரி, நான் ஒரு பேரியர் மாதிரி இருந்து வெளியே இருக்கிற யாரையும் உள்ளே விட மாட்டேன். இந்த இடத்த பாதுகாப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு கார்ஃபீல்ட் தடுக்கிறான். இப்போ அவன் அனிமல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறின உடனே எமிலியா வந்துட்டு, நான் இதை பார்த்துக்கிட்டேன் சுபாரோ அப்படின்னு சொல்லவும், இல்லை எமிலியா, இதை நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவனை எதிர்க்கிறதுக்காக நிற்கான். நம்ம ஹீரோ அவனோட டார்க் மேஜிக்கான ஷாமேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அப்போ ஏதோ ஒன்று வெளியே வருது, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். கார்ஃபீல்டோட கையில் போயிட்டு ஒரு ஸ்டோன் ஒன்று நம்ம ஹீரோ குத்துறான். இப்போ பார்த்தா கார்ஃபீல்டு அவனோட நார்மல் நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிருதான். இப்போ கார்ஃபீல்ட் நார்மல் நிலைக்கு மாறுதான். பார்த்தா அவன் கையில் அந்த ஸ்டோன் இருக்குது. இது என் சிஸ்டரோடது தானே அப்படின்னு கேட்கவும், இல்லை, அதுக்குள்ளே ஒரு பூனை இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிட்டேன் சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு பங்கோட வாய்ஸ் அந்த செயின்ல இருந்து கேட்கு. நீ என்னை தடுக்கணும்னு நினச்சேன்னா உன்னோட கையால் தடு, அந்த மிருகத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிடாத. எப்பவும் எல்லாமே ஒரே மாரி இருக்க போகிறதில்ல கார்ஃபீல்ட், உனக்கும் ஏதாச்சும் இக்கட்டான சுச்சுவேஷன் வரலாம். நீ தனியாகவே லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்துடலான்னு நினைக்காத, மற்றவங்க கூடயே சேர்ந்து வாழ கற்றுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வாயை மூடுன்னு நம்ம ஹீரோவை வந்து அவன் அடிக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருக்கான் அசையாமல். இல்லாத ஒரு விஷயத்துக்காக எதுக்காக போராடுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை, நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் இந்த இடத்துல பேரியராக இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், உனக்குள்ளேயும் இந்த பேரியரை உடச்சிட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, ஆனால் அதை நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற, நீ மட்டும் முயற்சி செஞ்சு போராட ஆரம்பிச்சேன்னா உன்னை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, மாற வேண்டியது நீ தான், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி தான் மாறி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே கார்ஃபீல்ட் டென்ஷனாகி அடிக்க வரவும் நம்ம ஹீரோக்கு ஒரு பவர் ஆக்டிவேட் ஆகுது. அந்த இன்விசிபிள் ஹேண்ட் இவன் கிட்ட வந்து இவன் அந்த இன்விசிபிள் ஹேண்டை வச்சு கார்ஃபீல்டை அட்டாக் பண்ணுறான். கார்ஃபீல்ட் கீழே விழுந்துருதான். நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு முடியலை, புது பவர் யூஸ் பண்ணது ரொம்ப எனர்ஜி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படவும் பார்த்தா கார்ஃபீல்டு எந்திரிச்சு வரான். இன்னும் இது முடியலையா அப்படின்னு சொல்லவும், நான் எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் ஒன்று அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு அவன் வரவும் பார்த்தா பெட்ரஸே அந்த கிரவுண்ட் ட்ராகன் வந்துட்டு இவனை ஒரே முட்டுது. ஆக்சுவலி இவன் அந்த கிரவுண்ட் ட்ராகனை ஒரு தடவை அடிச்சிருப்பான், அதுக்கு பதில் இது பழி வாங்கிடுச்சு. பார்த்தல கார்ஃபீல்ட், முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை, கிரவுண்ட் ட்ராகன் கூட பழி வாங்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எந்திரிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் இப்போ மயங்கிருதான். நம்ம ஹீரோவும் இப்போ மயங்கிருதான். அன்சீன் ஹேண்ட், அன்சீன் இம்பேக்ட், வேணாம், இன்விசிபிள் ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இந்த புது பவருக்கு அவனே ஒரு நேம் வைக்கிறான். ஆமாம், என்ன சொல்கிற அப்படின்னு எம்லியா கேட்குறா. ஆமாம், நான் அவன் மடியிலையா படுத்து கிடக்கேன் அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்லியா சொல்கிறா. ஆர்த்தோ அங்கே தான் இருக்கான். நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு ஆர்த்தோவை அடிக்கிறான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எதுக்காகடா கார்ஃபீல்டை இங்கே விட்டுட்டேன், உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு பயந்துட்டேன் தெரியுமா, ஆனால் நீ பண்ண ஹெல்ப்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ பெட்ரஸே வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்கவும், நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணுமா சுபாரோன்னு ஆர்த்தோ கேட்குறான். வேணாம், அவளும் என் மேலே கவலையாக இருக்கான்னு எனக்கே தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, கார்ஃபீல்டு எங்கன்னு கேட்குறான்.
அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்னு எமிலியா சொல்கிறா. கார்ஃபீல்ட் கண் முழிக்கவும், சரி ஆயிட்டியா, அப்போ என் மடியில் இருந்து எந்திடா அப்படின்னு சொல்லி ரேம் தள்ளி விட்டுருதா. எதுக்காக ரேம் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கார்ஃபீல்ட் கேட்கவும், எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை, நீயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்கள் சைடு வந்துடு அப்படின்னு அவள் சொல்கிறா. நான் சுபாரு கிட்ட தோற்று போயிட்டேன், அது உண்மைதான், ஆனால் அதுக்கு நான் அவனுக்கு கீழெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் சொல்லவும், நீ உன் லவ் பண்ணுற பொண்ணு முன்னாடி ஹீரோ மாதிரி நடிக்கலாம், ஆனால் நீ ரொம்ப வீக் ஆகிட்ட அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்றும் வீக்காலாம் இல்லை அப்படின்னு கார்ஃபீல்ட் சொல்லவும், அப்படின்னா நீ அதை ப்ரூவ் பண்ணி காட்டு, அந்த ட்ரையல்ஸில் போய் கலந்துக்கோ, நீ உன்னோட பாஸ்ட் லைஃபை எதிர்த்து போராடு, அதில் நீ ஜெயிச்சேன்னா உண்மையிலே நான் நம்புறேன் நீ வீக்கானவன் இல்லை அப்படின்னு சொல்லவும், உன்னால் முடியும்னு ஃபஸ்ட்டு நீ நம்ப அப்படின்னு சொல்லிட்டு சுபாரு சொன்னது ஞாபகம் வருது. உடனே அவனும் சரி ஓகே கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும், உன்னால் கண்டிப்பாக முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ரேம் சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ கார்ஃபீல்ட் அதில் கலந்துக்கிறதுக்காக போகிறான். கார்ஃபீல்டுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதவை திறந்து உள்ளே போகிறான். நீ உன்னோட பாஸ்ட் லைஃபை எதிர்த்து சண்டை போடு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போ அவன் அந்த இல்யூஷனுக்குள்ளே போயிட்டான். பார்த்தா இவங்க அம்மா இவனை இந்த இடத்துல விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த இடத்துக்கு போயிருக்கான். நான் போகிற இடம் ரொம்பவே ஆபத்தாக இருக்கிறதுனால இவங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, ஸோ உங்ககிட்ட தான் பொறுப்பாக விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. வேண்டாம் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ஃபீல்ட் கத்துறான். அம்மா தம்பியை வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு ஃபெட்ரிகா கேட்கவும், இல்லை ஃபெட்ரிகா நான் போகிற இடம் ஆபத்தாக இருக்கும், இவனை உன்கிட்ட விட்டுட்டு போகிறேன், நீ தான் பத்திரமா பார்த்துக்கிடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிவிட்டு அவங்க கழுத்தில் இருக்கிற அந்த செயின் எடுத்து ஃபெட்ரிகாவுக்கு ஒன்றும் கார்ஃபீல்டுக்கு ஒன்றுமா போட்டு விட்டுருந்தாங்க. அம்மா நீங்கள் வெளியே போகாதீங்க ஆபத்து அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்ட் கத்துறான். நான் திரும்ப வரும்போது கண்டிப்பாக உங்கள் அப்பாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவேன், வரும்போது திரும்ப உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருந்தேன், அது வரை வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கார்ஃபீல்டு அப்படியே ஷாக் ஆகுறான். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க அம்மா இவனை வேண்டான்னு சொல்லி தான் இந்த இடத்துல விட்டுட்டு போனதான்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போ அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகுது. ஃபெட்ரிகா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறா, இதையே என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் கேட்கவும், ஏன்னா நீ அப்போ ரொம்பவும் சின்ன பையன், அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா நீ ரொம்பவும் வருத்தப்படுவ, இதே அவங்க மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா நீ நார்மலாக இருப்ப, ஆனால் இப்போ நீ பெரிய பையனாயிட்ட, உண்மையை தெரிஞ்சுக்கிட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்ரிகா சொல்கிறா. அவங்க அம்மா அவன் நெத்தியில் கிஸ் பண்ணது அவங்க அம்மா ஞாபகமே எப்போ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் நெத்தியை போட்டு முட்டி உடச்சிருப்பான். இப்போ அவன் ரொம்பவும் அதுக்காக வருத்தப்படுறான். நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்ட் கேட்கவும், உன் மனசுக்கு பிடிச்சதை பண்ணு, இந்த இடத்துலேருந்து நீ வெளியே போனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிற அப்படின்னு ஃபெட்ரிகா கேட்குறா. நான் மற்ற எல்லாருக்குமே உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், இப்படி உன்னை யோசிக்க வச்சதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்ரிகா கேட்குறா. அதுக்கு காரணம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ அந்த இல்யூஷன்ஸ் அவ்வளவும் மறையுது. இப்போ இவன் இந்த இடத்துலேருந்து ஹாப்பியாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். அந்த லைட் ஆஃப் ஆகுது. இவங்க எல்லாருமே வருத்தத்தோடு இருக்காங்க. கார்ஃபீல்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு, நான் அந்த ட்ரையல்ஸில் பாஸ் பண்ணிட்டேன், இத்தனை நாளாக நீங்கள் 2 பேரும் என்னை கேரிங்காக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ரியோசஸை பார்த்து சொல்கிறான். ரேம் உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லவும், அப்போ 2வது ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல வரவும், அது நான் கண்டிப்பாக கலந்துக்கிட மாட்டேன், ஏன்னா இந்த விஷயம் என்னோட கையில் இல்லை, எமிலியா தான் இதை முடிக்கணும், அதுக்கப்புறமா சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, சரி ஓகே நான் ஒத்துக்கிடுறேன், நீ என்னை தோக்கடிச்சிட்ட, நானும் இனிமேல் உங்கள் சைடு இருந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே நான் செய்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லவும், அவன் என்ன பாஸ் நான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லவும், கார்ஃபீல்டு உன்னை விட ரொம்ப சின்ன பையன் தான், ஸோ நீ அவனை பொறுப்பாக பார்த்துக்கோ சுபாரு அப்படின்னு ரேம் சொல்கிறா. எனது சின்ன பையனா, எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கேட்கவும், அவனுக்கு 14 வயசு தான், எனது அவன் 8th ஸ்டாண்டர்ட் பையன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ எமிலியா அவளோட 2வது ட்ரையல்ஸில் கலந்துக்கிறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி, சுபாரு நமக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சுல அப்படிங்கவும், எந்த விஷயம் நம்ம கேட்டுட்டு அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் அதை பற்றி நம்ம இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு எமிலியா சொல்கிறா. ஓ சரி ஓகே எமிலியா, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ கண்டிப்பாக அந்த ட்ரையல்ஸில் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், எனக்கு ஷுவராக தெரில அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. நீ கண்டிப்பாக ஜெயிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டதுக்காக போகிறா. அப்போ கார்ஃபீல்டு வந்துட்டு, பாஸ் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்துக்காக சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், எந்த விஷயம் சொல்லு, நான் கண்டுக்கிட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நீங்கள் 2 பேரும் அங்கே தனியாக இருந்ததை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எந்த விஷயத்தை பார்த்த அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது. ஐயோ அந்த விஷயத்தையா நீ பார்த்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கவும், அடப்பாவி நீ ஒரு சின்ன பையன், இதெல்லாம் மறந்துடுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம எமிலியா அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ அங்கன்னு ஆல் தி பெஸ்ட், உன்னால் முடியும், பங்கும் நானும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்கான். ஆக்சுவலி அவன் நேற்று நைட்டு வந்துட்டு இல்லாமல் போனதுக்கு காரணம் இது தான், ஏன்னா இந்த இடத்துல வந்து தான் நைட் ஃபுல்லாக உட்காந்து எழுதி வச்சிருக்கான். நீ ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்ட சுபாரு, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சிரிச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த 2வது ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. நீ இங்கே திரும்பவும் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த பையன் உன்னை பற்றி பெருமையாக பேசிட்டான் அப்படிங்கிறதுனால நீ செஞ்ச எந்த ஒரு விஷயமும் மாறிடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கட்னா சொல்கிறா. உடனே நம்ம எமிலியா இருந்துட்டு, என்னோட பேர் எமிலியா, நான் அந்த ஏலியர் ஃபாரஸ்ட்டில் பிறந்தேன், நான் ஹை ஸ்கூலில் இருந்த ஒரு விச் தான், கண்டிப்பாக என்ன மாரி இருக்கிற இன்னொரு விச் கிட்ட தோற்று போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம எமிலியா ரொம்பவுமே கான்ஃபிடென்ஸாக மாறிட்டா. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.